எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினாரு. வேற லெவல் மகனே. இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ நோ ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துருச்சேன். நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு.